ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க மீன் குழம்பு ரெசிபி வீடியோ கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் மீன் வாங்கலான்ட்டு நாங்கள் மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். நான் வந்து கொடுவா மீன் தான் வாங்கினேன். இது வந்து 1/2 kg இருந்தது. ஸோ இதை வந்து இப்போ க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை குழம்பு வச்சுக்கலாம். நான் வந்து குழம்பு வைக்க போகிறோம் அப்படிங்கிறத மீனை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறேன். இதுவே நம்ம இதை வறுக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் மெலிசாக வந்து கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு உடையாத மீன். ரொம்ப மெலிசாக இருந்ததுன்னா குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உடஞ்சிடும் இல்லையா? ஸோ கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிறேன். லெமன் சைஸ் புளி எடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சு தனியாக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் குழம்பு வைக்க போகிறேன். சட்டி ஈட்டானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வடகம் சேர்த்து பொடியாக நறுக்கின 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன் நான், மீடியம் சைஸ் தக்காளி. அதையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் முருங்கைக்காய், கத்திரிக்காய் வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். புளி வந்து ஊற வச்சுருந்தேன்னா நல்லா அதை கரைச்சி வடிகட்டிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியும் அது கூட கொஞ்சமாக சேர்த்து நல்லா கரைச்சிட்டு நான் வந்து குழம்பு கொதிக்க வச்சுக்கிறேன். குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மாங்காய் ரொம்ப வேகக்கூடாதுங்க, ஓரளவுக்கு பாதி வெந்தால் போதும். ஏன்னா அதுக்கப்புறம் மீன் சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக போகுது இல்லையா? இந்த ஸ்டேஜில் மீன் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீன் சேர்த்ததுக்கப்புறமா 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக வந்து மீன் குழம்பு ரெடி ஆகிடுது. மீன் வந்து நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வேக வச்சிட்டோம் அப்படின்னா மீன் வந்து கரைஞ்சிடும். அவ்வளோதாங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட மாதிரி சூப்பரான ஒரு மீன் குழம்பு வச்சிட்டோம். இப்போ வந்து எல்லாருக்கும் சாப்பிட்டு வந்து கொடுத்துடலாம். நான் வந்து சாதம் வச்சுக்கிறேன். இப்போ வந்து மீன் குழம்பு ஊற்றிக்கிறேன். ரொம்பவே அருமையான ஒரு மீன் குழம்பு நம்ம செஞ்சிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆகிடுதுங்க. இப்போ தம்பி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. மீன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, எதுவுமே உடையாமல். நம்ம எப்படி சேர்த்தோமோ அப்படியே இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்காமல் 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு மீன் உடையாது, கரையாது. எப்படி சேர்த்தோமோ அதே மாதிரி வந்து இருக்கும்.